நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சில விஷயம் மட்டும் சொல்கிறேன். வீட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் நம்மளோட லிவிங் ரூம் இருக்கு இல்லையா, எல்லோரும் வந்து உட்காருவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல ஒரு லெமன் போட்டு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி நம்ம வைப்போம். பார்த்துருக்கீங்களா? அது எதுக்கு அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வரவங்களாம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கங்க. கடையிலலாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, இது நிஜம். கண்டிப்பாக பொறாம குணத்தோடு தாங்க வருவாங்க. அதுக்காக நான் எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டேன், எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன். இருக்காங்க. அந்த மாதிரி ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அடங்கப்பா இவ்வளோ பொருள் இருக்கா, இவ்வளோ சூப்பராக. இப்போ நிறைய பொருள்லாம் நம்ம ஒரு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்க்கு தேவையான ஒரு ஆடம்பரமான பொருள்லாம் வாங்கி வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுடைய கண் எங்கே போகும்? அந்த மாதிரி தான் போகும். ஒரு நல்ல நகை போட்டிருக்கோம் அப்படின்னா எங்கே போகும்? அந்த நகை மேலே தான் போகும். ஒரு நல்ல சாரி கட்டியிருக்கோம்னா டக்குன்னு அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம். நம்ம வீட்டில் ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், வீடு வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். நம்மளுடைய நல்ல நிலைமையை பார்த்து கண்டிப்பாக வரவங்க பொறாமப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களோட கண் திருஷ்டியிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு லெமன் அந்த கிளாஸில் போட்டு, கண்ணாடி கிளாஸில் போட்டு நம்ம வைக்கிறோம். இது எல்லாருமே வைங்க. சின்ன விஷயம், ஆனால் பவர்ஃபுல் ரெமெடிங்க. இதுக்கு வந்து கண்ணாடி டம்ளர் வேணும். எப்படி நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒயிட்டில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கண்ணாடி டம்ளர். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் காமிக்கிறேன். இது வந்து கல் உப்பு. இங்கே பாருங்கள், கல் உப்பு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து மஞ்சள் தூள். இதில் நீங்கள் வெட்டி வேறு இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரெண்டுத்துலேயும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக வேண்டாம், ஏன்னா தண்ணி வடிஞ்சிடும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் ஒரு லெமன் போட போகிறேன், இதில் ஒரு லெமன் போட போகிறேன். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ரெண்டுத்துலேயும் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா லைட்டாக. ஏன் மஞ்சத்தூள்னா குருத்தன்மை வரும். அதோட வீட்டில் இருக்க இது வந்து ஆன்டிபயோட்டிக் எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் இருக்க நெகட்டிவ் பவரையும் இது எடுக்கும். அதனால் இந்த மஞ்சத்தூள் சும்மா ஒரு சிட்டிகை லைட்டாக ரெண்டுத்திலையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்றுத்தில் நான் கல் உப்பு போட போகிறேன், ஒன்றுத்தில் சாதா தண்ணி தான் வைக்க போகிறேன். இதில் நான் கல் உப்பு போடுறேன். சும்மா இந்த பாருங்க, கல் உப்பு சும்மா கொஞ்சம் ஒரு 2 சிட்டிகை பாருங்க. சும்மா இதில் நான் கல் உப்பு போட்டிருக்கேங்க. இதில் நான் உப்பு போடலை. இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. ரெண்டு லெமன் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கருப்பு புள்ளி இல்லாத மாதிரி பார்த்து லெமன் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க, கருப்பு புள்ளிலாம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லெமனை இது வந்து உப்பு கலக்காத மஞ்சள் தூள் போட்ட தண்ணி இதில் நான் போட்டுறேன். போட்டீங்களா? உள்ளே போயிடுச்சு. இது வந்து உப்பு கலந்த ஆர்டினரி வாட்டர் தாங்க. ஃபில்டர் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்ம வீட்டில் இருக்க போர் வாட்டர், நிலத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும் இல்லையா, அந்த வாட்டரில் தான் நீங்கள் இதை பண்ணணும். அப்போ தான் இது உங்களுக்கு முழுமையான பலன் தரும். ஃபில்டர் வாட்டர் நீங்கள் இந்த மாதிரி பரிகாரத்துக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து லெமன், இது உப்பு கலந்த தண்ணி, இதில் நான் போட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் நெகட்டிவ் பவர் இருக்குது அப்படின்னா, எங்கள் வீட்டில் பாருங்கள் என்னாச்சு, லெமன் கீழே போயிடும். இது தாங்க உங்களுக்கு, நீங்கள் இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். வீட்டில் நெகட்டிவ் பவர் இருக்குன்னா இந்த இது பாருங்கள், லெமன் கீழே போயிடுச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இதுவும் நான் இப்போ உப்பு கரைசல் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுலேயே லெமன் கீழே போயிடுச்சு. இப்போ நெகட்டிவ் பவர் இல்லை வீட்டில் வந்து, ஓகே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக வீட்டில் இருக்குது அப்படின்னா, இந்த லெமன் நீங்கள் போட்ட உடனே மேலே வந்துடும். இங்கே மேலே மிதந்துனா, ஃப்ளோட் ஆச்சுன்னா உங்கள் வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தியும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன கேட்காதீங்க, என்ன உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. ஏங்க, நானும் ஆர்டினரி மனுஷி தானேங்க, எனக்கும் பிரச்சனை இருக்கும்ல.
என்னுடைய நிறைய பிரச்சனையை நான் பார்த்ததுனால தானே உங்களுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன்லாம் இருக்குது, ரெமெடி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் கல்லுப்பு, இதில் வந்து நம்ம கல்லுப்பு போடல, இதில் நம்ம கல்லுப்பு போட்டிருக்கோம். இந்த மாதிரி கல்லுப்பு போட்ட இந்த இந்த லெமன் போட்டிருக்கோம் இல்லையா, ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இந்த மாதிரி போட்ட இந்த இதுவை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு தாராளமாக திருவாசல், அதாவது லிவிங் ரூமில் எல்லார் கண் படுற மாதிரி வைக்கலாம் டேபிளில். அதே மாதிரி இதே மாதிரி இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வெட்டி வேர் கடையில் விற்கும் நாட்டு மருந்து கடையில், அந்த வெட்டி வேரை இதில் ஒரு ஒரு பீஸ், ஒரு குட்டி பீஸ் கட் பண்ணி இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு முருகர் இருக்கார் இல்லையா, நம்ம திருச்செந்தூர் முருகர், வீட்டில் எல்லார் வீட்லேயுமே முருகர் படம் இருக்கும். நம்ம தமிழ் ஆளுங்க அப்படின்னாவே முருகர் படம் இருக்கும். அந்த முருகர் படத்துக்கிட்ட அவர் பாதத்தில் இதை வச்சுங்க. நம்ம அதுக்கப்புறம் கஷ்டமே பட வேணாங்க, அவர் பார்த்துப்பார். நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றி நமக்கு நல்லது செய்வார் நம்மளுடைய முருகர், தமிழ் கடவுள் முருகர். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வைங்க. வீட்டில் இருக்க எந்த கன்சிஸ்டையுமே கண்டிப்பாக இதை வந்து எப்போ மாற்றணும் அப்படின்னா டெய்லி கூட நீங்கள் மாற்றலாம். அப்படி இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றலாம். இல்லை என்னால் 3 நாளைக்கு ஒரு தடவை மாற்ற முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை, நம்ம வெள்ளிக்கிழமையில பண்ணலாம், செவ்வாய்க்கிழமையில பண்ணலாம். செவ்வாய்க்கிழமையில பண்ணால் பெஸ்ட்டு, ஏன்னா முருகருடைய நாள். செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வந்து 3 நாள் வாரத்துக்கு செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணி இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் கல்லுப்பு கலந்துருக்கேன் இல்லையா, அந்த லெமன் மேலே வரும். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த லெமன் வந்து நம்ம வீட்டில் நெகட்டிவ் பவர் இல்லைன்னா மேலே மிதக்குங்க, அதுதாங்க ஐடென்டிஃபிகேஷன். இதை பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக அந்த லெமன் ஒரு நாள் கண்டிப்பாக மேலே மிதக்குங்க. மேலே மிதக்கும் போது உங்களுக்கு வீட்டில் எந்த ஒரு நெகட்டிவ் பவரும் இல்லை, கண் திருஷ்டி எதுவுமே இல்லை, உங்கள் வீட்டில் முழுமையாக நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. இதை போயிட்டு மற்றவங்க கிட்ட கேட்கணும், மற்றவங்க கிட்ட வந்து எப்படி அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாரம் செஞ்சுட்டு வாங்க, இல்லை டெய்லி கூட செய்யுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி லெமன் இருக்கு இல்லையா, வீட்டில் வந்து நிறைய பணம் வரணும் அப்படின்னா வெட்டி வேர் சொன்னேன் இல்லையா, அதனால் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த வெட்டி வேர் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் கடையிலேருந்து. அது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு நான் டெமோவில் காமிக்கிறேன். இப்போதைக்கு என்கிட்ட வெட்டி வேர் இல்லை, உங்களுக்கு வாயில் சொல்லிடுறேன். இந்த மாதிரி லெமன், ஒரு கரும்புலி இல்லாத லெமன் எடுத்துக்கோங்க. வெட்டி வேர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது அழகாக பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீர் ரோஸ் வாட்டர் அதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நல்ல இந்த கூடு இருக்கு இல்லையா, நம்ம கூடு காகம்லாம் கூடு கட்டும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நீங்கள் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த லெமனை அதுக்குள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே டைட்டாக, அந்த லெமன் வெளியில் தெரியக்கூடாது, சுற்றி வந்து அந்த வெட்டி வேர் தான் இருக்கணும். அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு நூல் போட்டு கட்டிடுங்க. கட்டிட்டு உங்கள் திருவாசல் இருக்கு இல்லையா, அதில் கட்டிடுங்க. கட்டிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பயங்கர பணம் வரத்து வருங்க. அந்த பணம் வரத்துக்கு நிறைய தடை இருக்கும் இல்லையா, அந்த தடை எல்லாமே கண்டிப்பாக இந்த லெமன் வந்து அடிச்சிடும். நம்ம வீட்டுக்கு அந்த தடையெல்லாம் ரிமூவ் பண்ணி நமக்கு ஒரு பாசிட்டிவ் பவரை இந்த வெட்டி வேரும் லெமனும் சேர்ந்து கூட பன்னீர், அதாவது ரோஸ் வாட்டரும் நம்ம ஆட் பண்ணி தான் வைக்கிறோம். கமகமன்னு இருக்குங்க. மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து அந்த லெமனை சேஞ்ச் பண்ணலாம். அந்த வெட்டி வேர் மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் அந்த டிப் பண்ணுவோம் இல்லையா ரோஸ் வாட்டர், அதில் மட்டும் நீங்கள் டெய்லி கூட அது மேலே கொஞ்சம் ரோஸ் வாட்டர் தெளித்து விட்டுடுங்க. வாசனையாக இருக்குங்க. உள்ளே அப்படி நிலவாசல் படியை தாண்டும் போது அந்த ஸ்மெல் அவ்வளோக்கு மனதுக்கு அப்படியே ரம்மியமாக இருக்குங்க. அந்த ரோஸ் வாட்டர், லெமனு, இந்த வெட்டி வேர் வாசம் கண்டிப்பாக அந்த வீட்டில் பண வரத்து அதிகமாக இருக்குங்க. இது ஒரு டிப்ஸுங்க பண வரத்துக்கு. இந்த மாதிரி லெமன் பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். வீடியோ வந்து லென்த்தாக போகுது, அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அப்புறம் மெயினாக வந்து நம்ம துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றலாம், மெயின் இதான். அதை பற்றி நான் பதிவு அப்புறமா போடுறேன். எந்த நேரத்தில் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் லெமன் இருக்குது இல்லைங்களா, லெமன் வந்து கட் பண்ணி அதில் என்ன பண்ணணும், இந்த கல்லுப்பு வச்சு எப்படி வந்து வெளியில் வைப்பாங்க. சாதாரண ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் வச்சு தான் வைப்போம் இல்லையா வெளியில், அதில் ஒரு சில விஷயம் பண்ணி நம்ம வெளியில் வைக்கலாம். அந்த மாதிரி வச்சு இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக எந்த ஒரு துர்சக்தியும் நம்மளுடைய வாசப்படி, நிலவாசப்படி நான் சொல்கிறது தாண்டி உள்ளே வராது. அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டு வரேன். இன்றைக்கி இது போதும். நன்றி.